इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् ஸ்ருதி சூக்தி மாலா 22வது ஸ்லோகம். एवं त्रयोदश श्लोकैः प्रपत्ति पुरस्सरं नमोलक्षणं ஈசஸ்ய பிரபஞ்சம். முன்னாடி ஒரு 13 ஸ்லோகங்கள்ல நமஹா அப்படிங்கிற இந்த லட்சணமானது ஈஸ்வரனுக்கு தான், ஈஸ்வரனுக்கு தான் நமசப்தம் சமானது அப்படிங்கிறத விஸ்தாரமா நிரூபணம் உபபத்தி எல்லாம் சொன்னார். தத் பிரசங்காத் இப்ப என்ன சொல்றாருன்னா, தேவாந்தரைஸ்தஹ நமஸ்துதி ஆஹ்வானான்யபி ஸ்ருதிஹி சஹதே நேஸ்வரஸ்ய இது தத் பிரசங்காத் அதோச்யதே. என்ன சொல்றானா, நமஸ்காரம் அவரை சேர்ந்ததுதான், மற்ற தேவதைகளோடு சேர்த்து இவருக்கு நமஸ்காரம் பண்றதோ ஸ்தோத்திரம் பண்றதோ ஆஹ்வானம் பண்றதோ அது கூட ஸ்ருதிக்கு இஷ்டமில்லை அப்படிங்கறத பிரசங்காத்து சொல்றார். அதாவது சுவாமியை இன்னொரு தேவதையோட சேர்த்து சொன்னா அதுக்கு ஒப்பிட்டு சொல்ற மாதிரி ஆயிடும். அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அது ஸ்ருதிக்கு இஷ்டமில்லை அப்படிங்கறது இங்க நிரூபணம் பண்றார். அத நமோ லக்ஷணத்துவ பிரதிபாதனானந்தரம் தேவாந்தரைஸ்தஹ நமஸ்துத்யசஹம் மந்திரார்த்தம் ஸ்லோக ரூபேண ஆஹ. இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்ருதி சொல்றதோ, இந்த மாதிரினா என்ன, மற்ற தேவர்களோடு சேர்ந்து சுவாமிய அதோட சேர்த்து சொல்லி ஸ்ருதியோ நமஸ்காரமோ கூடாது அப்படிங்கிற இந்த ஸ்ருத்தியர்த்தத்தை ஸ்லோக ரூபமாக சொல்றார். தேவாந்தரை சக நமஸ்துதி பூதயஸ்தே தோஷாய நாலம் அலமேவ விபர்யாய புத்திரார்த்தினரு விதௌ சக சந்திரமௌலே சோமேன ஹூத மனு சுஷ்ருவ ருத்ரமக்னி. மற்ற தேவர்களோடு சேர்த்து உனக்கு நமஸ்காரமோ அவளோட சேர்த்து உன்னை ஸ்துதிக்கிறதோ இல்ல அவளோட சேர்த்து ஆஹ்வானம் செய்வதோ நமஸ்துதி ஹூதயங்கிறது இதுதான். ஏ தோஷாய நாளம், அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. அலமேவ விபர்யாய, சந்தோஷத்துக்கு விபரீதம், விபரீதமானது கோபம், அது கோபத்துக்கு ஹேதுவாயிடும் அப்படின்னு ஸ்ருதி சொல்றதான். ஆக சுவாமிய தனியா ஸ்தோத்திரம் பண்ணலாமே தவிர நமஸ்காரம் பண்ணலாமே தவிர மற்ற தேவதைகளோடு சேர்த்து அதுக்கு சமானப்படுத்தி ஸ்தோத்திரமோ நமஸ்காரமோ செய்யக்கூடாது. அப்போ ஒரு சின்ன கேள்வி, அப்படி எப்படி ஸ்ருதியோட அபிப்பிராயத்தை நீ சொல்லலாம்? ஸ்ருதியே சோமாரௌத்ர யாகத்தை விதானம் பண்றச்ச புத்திரார்த்தி, அதாவது பிரஜாகாமஹா, பிரஜை வேணும்னு ஆசைப்படுறவனுக்கு சோமாரௌத்ர யாகத்தை விதானம் பண்ணிட்டு அங்க சோமனும் ருத்ரனும் சேர்ந்து தேவத்தை, அப்ப சேர்த்துதானே அந்த ஸ்தோத்திரமோ ஆஹ்வானமோ எல்லாம் பண்ணும்படியா இருக்கும். இன்னொரு தேவத்தையோட சேர்த்து நமஸ்காரம் ஸ்துதி இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது, பண்ணினா கோபம் வந்துடும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி வேதமே சொல்லும்? ஆக வேதத்துக்கு நீ சொல்ற அர்த்தம் இல்லையே அப்படின்னு சந்தேகம் வரும். வேதம் அப்படி ஒரு சமயம் மற்ற தேவதைகளோடு சேர்த்து சிவனை சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சிருந்தா பிரஜாகாமனாக இருக்கிறவனுக்கு சோமாருத்ர இஷ்டிய தியானம் பண்ணுமா? அங்க சோமஹா ருத்ரஹாங்கிற ரெண்டும் சேர்த்து தேவதையாக இருக்கு.
இன்னொரோட சேரவே சேரக்கூடாதுன்னு சொன்னா இது எப்படி சரியாக வரும் அப்படின்னு இந்த இப்ப சொன்ன விஷயத்துக்கு மேல ஒரு ஆக்ஷேபம். அந்த ஆக்ஷேபத்துக்கு பதில் சொல்றார், இல்லே புத்திரார்த்தின சருவிதோ சக சந்திரமௌலே சோமேன பூதம் சோமேன சக. சந்திரமௌலே, ஹே சந்திரமௌலியே, சிவனே, புத்திரகாமனாக இருக்கிறவனுக்கு சோமாரௌத்ரன் சருன்னு ஒரு சரு விதிக்கப்பட்டிருக்கே, ஒரு யாகம் விதிக்கப்பட்டிருக்கே. அங்க சோம தேவதையோடு சேர்த்து சொல்லப்பட்ட அந்த ருத்ரன் இருக்கானே, அந்த ருத்ரன் நீ இல்லை. அனுசுஸ்ரும ருத்ரம் அக்னி, அக்னியாக்கும் அங்க ருத்ரன் சொல்லப்படுறது. ஆக பரமசிவனை எங்கேயுமே மற்ற தேவதைகளோடு சேர்த்து சொல்லவில்லை. ருத்ரசப்தம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டா அந்த ருத்ரசப்தம் அந்த இடத்துல அக்னியை சொல்லக்கூடியதாக இருக்கு. அப்படிங்கிறது எப்படி தெரியுதுன்னு கேட்டா வாக்கியசேஷம் மேல் கொண்டு வரக்கூடிய அந்த இதுல இருந்து தெரியுது. இதுதான் ஸ்லோகா. தேவாந்தரை சக நமஸ்தோத்திர ஆஹ்வானானி தே தோஷாய சந்தோஷாய நாலம் ந சமர்த்தானி. மற்ற தேவதைகளோடு சேர்த்து நமஸ்காரம், ஸ்தோத்திரம், ஆஹ்வானம் இது எதுவுமே உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதில்லை. கிந்து விபர்யாய குரோதாய இவ, உனக்கு சந்தோஷத்துக்கு பதில் குரோதத்தை கொடுத்துடும். இது எங்க இருக்கு சொல்லிருக்கு? ததாச்ச வேதேஷு ஸ்ரூயதே, வேதத்தில் இருக்கு. மாத்வா ருத்ர சுக்ருதாமா நமோபிஹி மா துஷ்டுதி ரிஷபம் மா ஆசஹூதி நோ வீரா அர்ப்பய பேஷஜேபிஹி விஷக்தமன் த்வாம் விஷஜாம் ஸ்ருணோமி. ஒரு மந்திரத்தை கொண்டு வந்திருக்கார். இதுல நமக்கு வேண்டிய அர்த்தத்தை எடுத்துக்கிறார். ஹே ருத்ர, ருத்ரனே, மாத்வா ருத்ர இருக்க, மாத்வா ருத்ர சுக்ருதாமா, உன்னை நாங்க எல்லாரும் கோபப்படுத்தி விடக்கூடாது அப்படின்னு அதுக்கு அர்த்தம். என்ன பண்ணினா அவனுக்கு கோபம் வந்துருங்கிறது சொல்றாரு. தேவாந்தரைஸ்தக நமோபிஹி, நமோபிஹினா தேவாந்தரைஸ்தக நமஸ்காரைஹி, மற்ற தேவர்களோடு சேர்த்து உன்னை நமஸ்காரம் பண்ணுவதாலேயோ, துஷ்டுதி துஷ்டுத்யா தேவாந்தர சதிருஷ ஸ்துத்யா, மற்ற தேவர்களுக்கு சமமானவன்னு சொல்லி உன்னை ஸ்தோத்திரம் பண்ணினா அது துஷ்டுதியா, நல்ல ஸ்துதி இல்லை. அந்த ஸ்துதியாலேயோ, அதே மாதிரி சகூதி, சகூதினா சகூத்யா, சகஹ்வானேன மற்ற தேவதைகளோடு கூடி சேர்த்து உன்னை ஆஹ்வானம் பண்ணினதுனாலேயோ, மா சுக்ருதாமா இப்படி எல்லாம் பண்ணி கோபயாமா, உனக்கு கோபத்தை நாங்கள் உண்டாக்க கூடாது அப்படின்னு பிரார்த்தனை. நைருக்தாக வியாஜக்ஷதேச்ச, அதாவது நிருக்தக்காரால் இந்த மந்திரத்தை அப்படியே வியாக்கியானம் பண்ணி ஸ்லோகமா சொல்லியிருக்கலாம். இங்கேன்னு தெரியல. கிஞ்ச துல்லிய நமஸ்காரைஹி தேவதாந்தர காமிபிஹி துஷ்டுத்யா சதிருஷஸ்துத்யா சமானாஹ்வான கர்மணா நவயம் சுக்ருதாமத்வாம் சர்வதேவ நமஸ்கிருதம். இந்த ஸ்லோகத்துல இந்த இப்ப சொன்ன மந்திரத்துக்கு இப்ப சொன்ன வியாக்கியானம் தான் எடுத்திருக்கார். துல்லிய நமஸ்காரையில் தேவதாந்தர காம்பி, எல்லாருக்கும் சேர்த்து நமஸ்காரம் பண்றேன், உனக்கும் நமஸ்காரம் அவளுக்கும் நமஸ்காரம் சொல்லி துல்லிய நமஸ்காரம் அது கூடாது. துஷ்டுத்தியான சதிருஷஸ்துத்யா, உனக்கு இன்னொரு தேவதைகளோடு சேர்த்து ஸ்தோத்திரம் பண்ணினா ரெண்டுக்கும் சமானமாக ஸ்துதி வந்துடும். அதே மாதிரி ரெண்டு பேரையும் சேர்த்து ஆஹ்வானம் பண்ணா ஒரே ஆஹ்வானம் ஆயிடும். இதெல்லாம் பண்ணி நவயம் சுக்ருகாமத்வாம் சர்வ தேவ நமஸ்காரம், எல்லா தேவர்களாலும் நமஸ்கரிக்கப்படுகிற உன்னை நாங்கள் கோபப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்றார். சிவதத்துவ நிரூபணேச்ச, சிவதத்துவ நிரூபண சமயத்துல இது ஆதித்ய புராணமோ ஏதோ ஒரு புராணம், ஆதித்ய புராணம் கீழே இருக்கு, இது மேல் கொண்டு வரக்கூடிய இதா இருக்கலாம். என்ன சொல்றாரு சிவதத்துவ நிரூபணத்துல? யோ மகாதேவம் அந்நீன ஹீன தேவேன துர்மதிஹி பிரகிருத்
சாதாரணம் ப்ரூயாத் சஹ அந்தியஜஹ ந அந்தியஜஹ அந்தியஜஹ. எவன் ஒருவன் மகாதேவனை அவரை விட ஹீனமான மற்ற தேவதைகளோடு சேர்த்து பொதுவாக பேசுவானோ அவன் தான் அந்தியஜன். நாம யாரும் அந்தியஜன் சொல்றானா அவன் அந்தியஜன் இல்ல, இவன் தான் நிஜ அந்தியஜன், மோசமான அந்தியஜன் அப்படின்னு சொல்ற. அதே மாதிரி ஆதித்ய புராணி விஸ்வேஸ்வரம் உமாகாந்தம் விஸ்வாந்தர்யாமினம் விபும் பிரம்மாத்யை சமம் ப்ரூயாத் சக்திபிர் நைவ பார்வதீம் ப்ரூயாத்யதி சமம் சம்பும் பிரம்ம விஷ்ணுவாதிபிः சுரைஹி யः கஷ்டித் தமசாவிஷ்டः கதாச்சித் நைவ தம் ஸ்பிருஷேத். இது ஏதோ ஆதித்ய புராண வச்சனம் போட்டிருக்கார். உமாகாந்தராக இருக்கக்கூடிய அந்த விஸ்வேஸ்வரனை, இந்த விஸ்வாந்தர்யாமியான பிரபுவை பிரம்மாதிகளுக்கு சமமாக சொல்லவே கூடாது. ந பிரம்மாதி சமம் ப்ரூயாத். அதே மாதிரி அந்த அம்பாள் பார்வதியை மற்ற சக்திகளோடு சமமாக நப்ரூயா சொல்லக்கூடாது. ஒரு சமயம் எவனாவது அசட்டுத்தனமா சம்புவ பிரம்ம விஷ்ணுவாதி தேவர்களுக்கு சமமாக யாராவது சொல்லிட்டான்னு சொன்னால் தமசாவிஷ்டா, மோகத்தினாலே அவன் சொல்லிட்டான்னு சொன்னா கதாச்சித் நைவத்தம் ஸ்பிருஷ, அப்படி சொல்றவனே தொடவே தொடாது, அவன் அஸ்பிருஷன் ஆயிடுவான் அப்படின்னு சொல்றது. ததா பராசர புராணி, பராசர புராணத்துல என்ன சொல்றது? மகாதேவ சமம் விஷ்ணும் அனுதேயஸ்து மாணவः தஸ்ய வம்சஸ்ய சாந்தரியம் அனுமேயம் உபஸ்திதா. விஷ்ணு மகாதேவனுக்கு சமமாக யாராவது சொல்றான்னு சொன்னா அந்த ஆளுக்குடைய வம்சம் சரியில்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்க வேண்டியது என்றார். ததாச்ச ஸ்காந்தே சூத சம்ஹிதாயாம் खद्योतो यदि चंडभानु सदृशः तुल्यो हरिशंभुना निम्पाकः किंपाको यदि चंदनेन सदृशः इत्यादि सूत संहिते श्लोकम இருக்கு. खद्योतम இருக்கே அது இந்த சூரியன் சண்டபானு அசண்டமாக ஜொலிக்கக்கூடிய சூரியனுக்கு சதிருஷம் அப்படி சொல்லலாமா? எப்பவாது ஆகுமா? இது சதிருஷமாக இதோட இது நிச்சயமா ஆகாது. அப்படின்னா இதுவும் ஆகாது. அத்யோதோ எதி சண்டபானு சதிருஷா அப்பதான் துல்லியோ ஹரிஷம்புனா. கத்யோதம் மின்மினிப்பூச்சி இந்த சூரியனுக்கு சமமான பிரகாசம் கொண்டதாக ஆச்சுன்னு சொன்னால் அப்போ சம்புவுக்கு சதிருஷமாக ஹரி ஆக முடியும். அதே மாதிரி கீபாகங்கிற விருட்சம் அது சந்தனத்துக்கு சமமாக என்னைக்கு ஆக போறது இல்லை. அது ஒரு சமயம் ஆச்சுன்னா அப்ப ஹரிசம்புனா சதிருஷா அப்படின்னா சொல்லி சிவனுடைய பிரசம்சையை சொல்லியிருக்கு. ஆக இவரை எல்லா மற்ற தேவதைகளோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது புராணங்கள் நானும் சொல்லியிருக்கு. ததாச்ச பாகவதே திருத்தீய ஸ்கந்தே யஸ்யானவத்யஞ் சரிதம் மனீஷிணः கிருணந்தி அவித்யாபடலம் விபித்சவः. அவித்திங்கிற அந்த ஆவரணம் இருக்கே, இந்த ஆவரணத்தை பேதனம் பண்ணி நிவர்த்தி பண்ணணும்னு ஆசைப்படுறவா இந்த சிவனுடைய சரித்திரத்தை சொல்லுவாளாம். அவரையே தியானம் பண்ணுவா, அவரையோட கதையை சொல்லுவா, அவ சிவபக்தி பண்ணுவா. சாம்யாதிசயோபி ஸ்வயம் பிசாச்சர்யாம் அஜரத் சதாங்கதி. சதாங்கதி சஜ்ஜனர்களுக்கெல்லாம் கதியாக போக்கிடமாக இருக்கக்கூடிய அந்த சம்பு அவருக்கு சமமும் கிடையாது, அவருக்கு மேல அதிசயமாகவும் கிடையாது, யாரும் இல்லை. அப்படி இருந்தாலும் ஸ்வயம் பிசாச்சரியாம சிறப்பு. பிசாச்சத்தினுடைய ஒரு சரியை இருக்கு, அது நடந்துக்கிற மாதிரி இவர் வேஷம் போட்டு நடந்துகிறார். சதுர்த்த ஸ்கந்தோபி திருத்திய ஸ்கந்தே இருக்கு, சதுர்த்த ஸ்கந்தத்திலேயும் சொல்லியிருக்கு. நாஹன்ன யஜ்ஞம் நசூயமன்யே ஏ தேவபாஜோ முனயஸ்ச தத்துவம் விதுः பிரமாணம்
பலவீர்யோர்வா தத்யாத்ம தந்திரஸ்ய க உத்விதிசே இது அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அதாவது நானோ யஜ்ஞானா மகாவிஷ்ணுவோ இல்லை மற்ற தேவர்கள் நீங்க எல்லாருமோ இல்ல முனிவர்களோ அந்த சிவனுடைய தத்துவத்தை, அதாவது அது உண்மையான ஸ்வரூபத்தை, அவருடைய அளவு அல்லது பலம் வீரியம் இதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. வாழ்க்கை பூர்ணமா தெரியாது. பிரமாணம் பலவீரியோர்வா மன்யந்தே நவிதுகு நவிதுகு தத்துவம் விதுகு நவிதுகு. இவருடைய ஸ்வரூபத்தை பத்தி அவளுக்கே தெரியாது, ஒண்ணும் தெரிஞ்சுக்க முடியாது, அதுக்கு உண்டான சக்தி இல்லை. அப்படி இருக்கிறவர் அவர் ஆத்மதந்திரராக இருக்கார், ஆத்மாராமராக இருந்திருக்கார். அவரை யாராவது அதிக்கிரமம் பண்ணி போக முடியுமா அப்படின்னு சொல்றார். அஷ்டமஸ்கந்தேபி எல்லாம் கொஞ்சம் சப்தமியா இருக்கட்டா சதுர்ஸ்கந்தேபின்னு இருக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்தா கிடைச்சிடும், இருக்கு நானும் குறிப்பிருக்கு. நிர்மத்தமானாத் உததேஹ அபூத் தீபம் இல்ல அபூத் விஷம் மகோல்பணம் ஆலஹலாக்கியம் அக்ரதः உதக்ர வேகம் திசி திசி உபர்யதோ விசர்பத் உத்சர்பத் அசஹ்யம் அப்ரதி. அதாவது அந்த க்ஷீரசாகரத்தை நிர்மசனம் பண்ணினாலோ இல்லையோ, கடைசியாலோ இல்லையோ, தேவர்களும் அசுரர்களுமா சேர்ந்து அப்ப அதுலேருந்து ஒரு பெரிய விஷம் வந்துதான். மகோல்பணம் ரொம்ப பயங்கரமானது. ஹாலாஹலம்னு பேரு, ஹாலாஹலாக்கியம். முதல்ல அதுதான் வந்தது, அமிர்தம் வரல. இந்த விஷம் வந்து கொடுத்து அது ரொம்ப உக்ரமான வேகத்தோடு திசி திசி உபரி, அதான் எல்லா திக்கிலையும் மேலையும் கீழுமா பரவ ஆரம்பிச்சுடுத்தான். விசர்ப்பது உசர்ப்பது அசஹ்யம், சமஸ்த லோகங்களுக்கும் அசஹ்யமாக அது பரவ ஆரம்பிச்சுடுத்து. அப்பிரதி அப்போ பீதாக பிரஜாஹ பீதா பிரஜா துத்ரூஹு அங்கசேஷவம்னு ஒண்ணு இருக்கு. அது இருக்கா இல்லையான்னு தெரியவ இல்ல போல இருக்கு. கீதா பிரஜாஹ துத்ருபு ரங்க சேஸ்வராக அரக்ஷமானா சரணம் சதாசிவம். பிரஜாக இருந்தா போகணும் தோன்றும், பிரஜாவும் இல்லை. அந்த சமயத்திலே பயந்து போய் பிரஜைகள் என்ன ஈஸ்வரர்கள் உள்ள எல்லாருமே இவாளுகளை இப்ப யார் ரட்சிப்பா? அந்த விஷம் வந்து அப்படி வரவ ஆரம்பிச்சிருக்கு, ஹால விஷம். அப்ப இவாளை ரட்சிக்கிறவங்கிறதுக்காக சதாசிவனை சரணம் அடைந்தார்கள் அப்படின்னு வருது. அப்புறம் அவர் தான் வந்து பயப்பட வேண்டாம்னு சொல்லி அந்த ஹாலாக விஷத்தை தான் சாப்பிட்டாருன்னு கதை இத்தியாதி. நானும் இந்த விதத்துல பார்த்தாக்க அவருக்கு சமமா யாருமே இருக்கிறது இல்லை அப்படி சுவாமிக்கு. அதனாலதான் இன்னொரு தேவதைகளோட சேர்த்து நமஸ்காரமோ ஸ்தோத்திரமோ ஆஹ்வானமோ கிடையாது அப்படின்னு சொன்ன. இப்ப அதுக்கு மேல இருக்கு. நானும் சோமாரௌத்ரன் சரு நிர்வபே பிரஜாகாமஹா இத்யேதஸ்மின் புத்திரகாம சரு விதி வாக்கியே சோமேன சஹ ருத்ரஸ்ய நிர்தேசாத் தத்ர விநியுக்தேஷு யாஜ்யாபுரோனுவாக்கியாதிஷு மந்திரேஷு சோமேன சஹ ஆஹ்வானம் ருத்ரஸ்ய அங்கீகாரியம் இத்யத ஆஹ. இந்த மாதிரி ஒரு விதி வாக்கியம் இருக்கு. பிரஜாகாமனாக இருக்கிறவன், அதாவது சந்ததி வேணும்னு ஆசைப்படுறவன், சோமாருத்ர, சோமன் ருத்ரன் ரெண்டு சேர்ந்தா சோமாருத்ரன்னு வரும். அந்த சோமாருத்ர தேவதாக்கமாக ஒரு சரு திரவியகமாக ஒரு யாகத்தை அனுஷ்டிக்க வேண்டியது. இந்த அனுஷ்டானத்தால அவனுக்கு பிரதி பிறக்கும்னு சொல்றது. அப்ப புத்திரகாமனாக இருக்கிறவன் இந்த யாகத்தை பண்ணும் போது இந்த யாகத்துல சோமனோடு சேர்ந்து ருத்ரனை தேவதையாக நிர்தேசம் பண்ணினத்தினாலே அந்த யாஜ்யா புரோண வாக்கியா அதுல மற்றபடி ஆஹ்வானம் இதுல எல்லாமே சோமனோட சேர்த்துதானே அந்த ருத்ரனை ஆஹ்வானம் பண்ணும்படியாக இருக்கும், ஸ்தோத்திரம் பண்ணும்படியா இருக்கும். அப்ப நீங்க வந்து அது கிடையாதுன்னு சொல்றீங்களே, சுவாமியை வந்து வேற இன்னொரு தேவத்தையோட சேர்த்து ஒன்றும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது, ஆஹ்வானம் பண்ணக்கூடாதுங்கிறீங்களே, இங்க பண்ண சொல்லியிருக்கே ஸ்ருதி இந்த மாதிரி விதானம் பண்ணும்போது அப்படிதானே பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு பதில் சொல்றா புத்திரா
புத்திரார்த்தினா புத்திரகாமஸ்ய சருவிது சோமாரௌத்ரன் சரும் நிருபேத் பிரஜாகாமஹாங்கிற இந்த வாக்கியத்திலே சருவிதாயக வாக்கியே யாக விதாயக வாக்கியம் அர்த்தம். யாக விதாயகமான அந்த வாக்கியத்திலே சோமேன சக பூசம் பூசம்னு இருக்கு. சோமேன பூசம்ங்கிறது ஸ்லோகத்துல இருக்கு. பூசம் தான் இருக்கலாம். சோமேன சக பூசம். பூசம்னா அர்த்தம் வேற, பூசம்னா வேற அர்த்தம். பூசம்னா ஹோமம் பண்ணப்பட்டதுன்னு அர்த்தம். பூசம்னா ஆஹ்வானம் செய்யப்பட்டது. அந்த ருத்ரனே வேறங்கிற பூசம் நிர்திஷ்டம் ருத்ரம் ருத்ரசப்த வாக்கியம் தெய்வதம் அக்னி மனுஷுமா. அங்க ருத்ரம்னு சொல்லப்பட்டு அக்னி ஆக்கும் அப்படின்னு அங்க பெரியவாயால கேட்டிருக்கோம். அனுசுஷ்ருமா அது எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொன்னா தது அனந்தர அர்த்தவாத வாக்கிய துவயாத் நிச்சிதவந்தா இத்தியர்த்தா. இந்த சோமாருத்ர யாக விதிக்கு அடுத்தபடியா ஒரு அர்த்தவாத வாக்கியம் இருக்கு. அந்த அர்த்தவாத வாக்கியத்துல 2 வாக்கியத்தை வச்சுட்டு இதை தீர்மானித்து வரும் அப்படின்னு. அந்த அர்த்தவாதம் என்னங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். ஏகமேவ அர்த்தம் உத்தர ஸ்லோகேன தர்சயதி. அக்னிம் பிரகிருத்ய खलु ருத்ரபதம் பிரயுங்க்தே தத் பிராமணம் பவதி யத்ர தயோஸ் சகூதிஹி ஆஹ்வானம் அர்த்தர பவதः ப்ருதகேவ திருஷ்டம் யத் பிராதரக்னிமிதி சூக்தவிதः பఠन्ति. அதாவது இந்த இப்போ ஒரு பிராமண வாக்கியம் சொன்னோமே, அதாவது விதி வாக்கியம் சோமாரௌத்ரன் சரும் நிருபேத் பிரஜாகாமஹா அப்படின்னு அங்க உள்ள அந்த ருத்ரபதம் இருக்கு. அந்த ருத்ரபதம் அக்னிம் பிரகிருத்திய கலு ருத்ரபதம் பிரயுங்க்தே தத் பிராமணம். அந்த பிராமண வாக்கியமானது விதி வாக்கியமானது முன்னாடி அக்னியை சொல்லிட்டு அப்புறம் இந்த அக்னி விஷயத்துல இந்த ருத்ர சப்தத்தை பிரயோகம் பண்ணியிருக்கு. அதாவது அந்த வாக்கியத்துல அந்த ருத்ர சப்தத்துக்கு அக்னின்னு தான் அர்த்தம். அதனால இப்ப சோமனோட சேர்த்து அக்னிக்கு அங்க சக ஆஹ்வானம் ஆச்சே தவிர பகவானுக்கு ஆகல. ஆனா எங்க பகவானுக்கே ஆஹ்வானம் பண்ணணும் ஸ்தோத்திரம் பண்ணணும் இருக்கோ அங்க பிருசகேவ திருஷ்டம். அந்த இடத்துல ஈஸ்வரனுக்கு பிருசக்காக சொல்லப்பட்டிருக்கான். ஈஸ்வரனை ஆஹ்வானம் பண்ணணும்னு எங்க ஸ்ருதி நினைக்கிறதோ அந்த இடத்துல ஈஸ்வரனை மற்ற தேவதைகளோட சேர்க்கல. அங்க ஈஸ்வரனுக்கு தனியாவே ஆஹ்வானம் சொல்லப்பட்டிருக்கு. எத்திர ஈஸ்வர ஆஹ்வானம் தத்திர பிருதகேவ ஆஹ்வானம். அது சூக்த விதா படந்தி அப்படின்னு. அது எங்கன்னா பிராதரக்னி அப்படிங்கிற அந்த அனுவாக்கத்திலே பிராதரக்னிங்கிற அந்த சூக்தத்துல தனியாகவே ஆஹ்வானம் ஈஸ்வரனுக்கு ஆஹ்வானம் சொல்றார். அந்த இடத்துல பிராத்தரக்னம் பிராத்தரிந்திரம் ஹவாமஹே அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு சூக்தம் இருக்கு. அந்த சூக்தத்துல உனக்கு தனியா ஆஹ்வானம் சொல்லப்பட்டிருக்கு அப்படி. இதுக்கு வியாக்கியானம் அத்த பிராமண சப்தா விதிபர தத் பிராமணம் பவதி யத்ர தயோ சக்தி. அந்த சோமாரௌத்ரம்ங்கிற அந்த இடத்துல அக்னிய சொல்லிட்டு அக்னி விஷயத்துல அந்த ருத்ரசப்த பிரயோகம் ஏற்பட்டிருக்கு. அக்னிங்கிற அர்த்தத்துல பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு. பிராமணம்னு சொன்னார். பிராமணன்னா என்னன்னா சேஷே பிராமண சப்தா இது ஜெய்முனி இல்ல ஜெய்மினி சூத்திரேண மந்திர வத்திரிக்த வித்யர்த்தவாதேஷு பிராமண சப்தா இத்யுக்தத்வாத். அதாவது மந்திரத்துக்கு பாக்கியெல்லாம் பிராமணம், நிர்வாக்கியமும் பிராமணத்துல தான் சேரும். அதனால எத்திர சோமாருத்ரம் நிர்வபேத் பிரஜாகாமஹா இது சோமாருத்ர தேவதாக சரு விதானம் இருக்கே அந்த விதானானந்தரம் அந்த வாக்கியசேஷம் இருக்கா. சோமோவை ரேதோதா அக்னி பிரஜானாம் பிரஜனயிதா அப்படின்னு. அதாவது பிரஜாகாமன் இந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னா உனக்கு அந்த ரேதத்தை கொடுக்கிறவன் சோமகா, அந்த பிரஜையை உண்டாக்குறவன் அக்னி அப்படின்னு சொல்லியிருக்கு. ருத்ரன்னா சொல்லியிருக்கான் சோம. அப்ப இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா இந்த இடத்துல சோமாருத்ரங்கிற ருத்ர சப்தத்தான சொல்லப்பட்டது அக்னி அப்படின்னு இந்த விவரணத்தினால தெரியுது.
சோமயேவாஸ்மை ரேதோ ததாதி அக்னி பிரஜா பிரஜனயதி அந்த வாக்கியம் இருக்கு. இது விதி சேஷ ததர்த்தவாத வாக்கிய விதி விசேஷன்னு இருக்கு. விதிசேஷங்கிறது போறோம். இந்த விதிக்கு சேஷமாக வந்த அதனுடைய அர்த்தவாத வாக்கியத்துல அக்னி பிரசம்சனா. இந்த அக்னிக்கு பிரசம்சனை பண்ணிருக்கு. அக்னி ஆக்கம் பிரஜையை பண்ணி கொடுக்குறதுன்னு. அப்போ அவிஹிதஸ்ய பிரசம்சா. இங்க ருத்ரன் எடுத்துட்டோம்னா அக்னிக்கு சம்பந்தமே இல்லைன்னு ஆயிடும். அப்போ அக்னியை போய் இப்படி பிரசம்சை பண்ண வேண்டிய அவசியம் இங்க இருக்காது. அது சரியா வராது. விதிவாக்கியபி, அதனால விதிவாக்கியபி ருத்ரசப்தேன அக்னிர் விவக்ஷிதா. அதனால விதிவாக்கியத்துல ருத்ரன் இல்லை, இதே அக்னி தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சந்தித்தேது வாக்கியசேஷாத் அப்படிங்கிற நியாயத்தினால சித்தம் பண்றோம். நிச்சயத்தே வாக்கியசேஷாக்கிய நியாயேன நிச்சயத்தே. அது சரி, சந்தித்தேது வாக்கியசேஷாத்துங்கிற நியாயம் என்னன்னு கேட்டா அது என்னது அப்படின்னா என்னன்னு கேட்டா பூர்வமாம்சையில இருக்கக்கூடிய அந்த அதிகரணத்தை இப்ப எடுத்து சொல்றார். சந்தித்தேது வாக்கியசேஷா சர்க்கரா அக்தா உபதத்யா தேஜோகிருதம் அப்படின்னு வேதத்துல இருக்கு. அத்தனை சம்சய கிருத தைல பயசாம் அன்னதமேன ஏனக்கேனஜிதஞ்சனஞ்சன் காரியம் உதகிருதே நைவேதி. அதாவது அந்த சர்க்கராங்கிறது சின்ன 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 கல்லா, ஒரு கல்லு விசேஷம் சுக்காங்கல்னு ஏதோ சொல்றான். அப்ப அந்த கல்லுகளை தோச்சு நினைச்சு போடணுமா, பிரதானம் பண்ணணுமா. எதுல நினைக்கிறதுன்னு சொல்லல, அக்தாக சொன்னதால அதை நினைச்சு போடணும்னு இருக்கு. அக்தாக சர்க்கரா உபதிச்சா எதுல தோச்சு போடணும்? பால்லையா, நெய்லையா, ஜலத்துலையா, எண்ணெயிலையா, எதுல தோச்சு போடணுமோ இல்லையா, அதை திரவியத்தை சொல்லல. அதனால கிருத தைல பயசாம் அந்நியத்தமேன ஏனகேனச்சு அஞ்சனங்காரியம் ஏதோ ஒண்ணு கிடைச்சதை வச்சிருந்து அஞ்சனம் பண்ணி போட வேண்டியதா. உத கிருத்தே நெய்வ அப்படின்னு சந்தேகம், சம்சயம். அங்கே பிரதானம் விதி அர்த்தவாத அங்கம். விதிதான்ப்பா பிரதானம். அர்த்தவாத ஸ்தோத்திரம் பண்ணியத்துக்கு வந்தது, அது அங்கம்னு வச்சு விடலாம், பிராதானியம் கிடையாது. அதனால அங்கத்தை வச்சுன்னு பிரதானத்தை மாற்ற முடியாது. நச்ச அங்கேன பிரதானம் பாதித்தும் சக்கியம். அது மாத்திரம் இல்லை, விதிஷ்ட அபூர்வ விஷயத்வா யசாஸ்ருத ஏவ நேதவ்யா. ஸ்ருதன்னு இருக்கணும். விதிதான் அபூர்வம், அர்த்தவாத அனுவாதம். அதனால விதி சொன்னத்தை மாத்தாம அப்படியே எடுத்துட வேண்டியது. அர்த்தவாதத்தை அதுக்கு அனுகூலமா எடுத்துட்டு போகணும். அர்த்தவாதஸ்து அனுவாத வாக்கியத்துவாது லட்சணையாவிலீயமான நாசீவ துஷ்யதி. அதுக்கு லட்சணையா ஏதாவது அர்த்தம் சொல்லலாம் பிரகிருதானுசாரேன, அது தப்பாகாது. தஸ்மாத் ஏன கேனச்சிதஞ்சனம் இது பூர்வ பக்ஷா. அதனால இதம்தான்னு அர்த்தம் இல்லை, அந்த எது வேணாலும் வச்சுட்டு அதுல தோச்சு அந்த சர்க்கரை உபதானம் பண்ண வேண்டியது அப்படின்னு பூர்வபக்ஷம். அப்ப சொல்றார் சித்தாந்தம், நிர்விசேஷேன சாமானியன. விசேஷத்தை விட்டுட்டு வெறும் சாமானியத்தை நம்மளால விவகாரத்தை எடுத்துக்க முடியாது. நிர்விசேஷம் ஹவே நிர்விசேஷம் ந சாமானியம் ஹவே சசவிஷாணவத்துன்னு சொல்லி. அது சசவிஷாணவத்து இல்லவே இல்லையா. விசேஷத்தோட சேர்ந்துதான் சாமானியம் இருக்கும். நிறைய விசேஷம் இருந்தா தான் சாமானியம்னு ஒண்ணு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்கா. நிர்விசேஷேன சாமானியன விவகார பாவாது கஷ்டித் விசேஷா உபாதியா. ஆமா, அஞ்சன சாதனம் துருவி என்ன ஏதோ ஒண்ணு சொல்லு விசேஷம் அப்படின்னு கேட்டான். அப்ப அசதி விசேஷ பிரமாணி அட்டாயுத்தியத்திர கிருதகிரகணே பிரமாணம் அர்த்தவாதா. அப்ப உனக்கு என்ன விசேஷம், ஏதாவது ஒரு விசேஷம் சொல்லணும் தானே. அந்த விசேஷத்துக்கு பக்கத்துல அர்த்தவாதம் நமக்கு சகாயம் பண்றது. சஹி கிருதம் ஸ்துவன்னு, அது கிருதத்தை ஸ்தோத்திரம் பண்றதுதான். அவிதேயஸ்ய ஸ்துத்ய யோகா. இந்த இடத்துல கிருத்தம் இந்த விதியோட சம்பந்தப்படாத விஷயம், அது வைக்கப்பட்ட விஷயம் இல்லைன்னு சொன்னால் அதை போய் இதுக்காக ஸ்தோத்திரம் பண்றது. அதனால இது விதேயத்துவம் கமயதி. ஆக அது விதியோட சம்பந்தப்பட்ட விஷயம், அது விதேயம் அப்படிங்கிறத காண்பிக்கிறது. அது விதேயமாகணும்னா இங்க அஞ்சன சாசனமாக அந்த கிருத்தத்தை எடுத்துட்டா தான் முடியும். தஸ்மாத் கிருத்தேனாஞ்சனம் இது சித்தாந்த. இந்த வாக்கிய சேஷத்தை கொண்டு என்ன எதனால அஞ்சனம் பண்ணணும்னு திரவியத்தை பத்தி நிர்தேசம் பண்ணாம போயிருந்தாலும் கிருதத்தினாலதான் அஞ்சனம்னு தீர்மானம் பண்ணினோமோ இல்லையோ, அதே மாதிரி ஏவம் அர்த்தவாதவசாத் விதிவாக்கியேஷு ருத்ரசப்தா அக்னிவாசகா இது நிர்ணயம் பண்ணணும்.
அடுத்தது அக்னி பிரஜா சோமோயி ரேட்டோசாக அக்னி பிரஜானாம் பிரஜனித்தன அக்னி தானே சொல்லுது. அப்ப அக்னின்னு சொன்னதுனால இந்த இடத்துல ருத்ர சப்தம் அக்னியை சொல்லக்கூடியது. எത്ര ஈஸ்வரஸ்ய ஆஹ்வானம் தத்திர பிருதகேவ, இந்த ஈஸ்வரன் ஆஹ்வானம் சொல்றதோ அந்த இன்னொரு தெய்வத்தையோட சேர்க்கலையா, சேர்க்காமல் தனியாக ஆஹ்வானம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு அதுக்காக ஒரு சூக்தத்தை சொல்றார். ஆஹ்வானம்க்கு சூக்த விதக படந்தின்னு போட்டார். அந்த பிராதரிந்திரம் ஹவாமஹே இது என் மந்திரவாக்கியம் படந்தி, அந்த மந்திரவாக்கியத்திலே இந்திரன் அக்னி எல்லாரையும் சேர்க்காம தனியாகவே பவதா ஆஹ்வானம் பிரசதேவ திரஷ்டவியம், தனியாகவே உனக்கு ஆஹ்வானம் இருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை பிரமாணமாக கொடுத்தார். இந்த விதமாக நம்ம 23வது ஸ்லோகம் முடிஞ்சு வச்சு இதுக்கு மேல அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.